இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறோம் எல்லாருக்காகவும், இன்றைக்கி திருமணநாள் கொண்டாடுற எல்லாருக்காகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் சேனலிலிருந்து நான் உங்களை வரவேற்கிறேன். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கீரை பிக்க விட்டாங்க. இது ரெண்டே நான் பிரித்து முடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. அதை பிரித்து இந்த டப்பில் போடணுமா பார்ப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று நடந்தது. அந்த கதையை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. குஜராத்தில் நாங்கள் சும்மா வந்துட்டீங்களா? ஆட்சிக்கிட்ட காமிக்கணும்னு வந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி போகல. ஆமாம், அப்புறமா நாங்கள் திருப்பி போகல. அப்போ தான் அந்த பிளாக் நோய் ஒன்று நடமாடிச்சு, காலரா. அப்போ தான் நல்ல வேலை நான் வந்துட்டேன். அவருக்கு அங்கே தான் இருந்தார். அப்புறம் அவரையும் வர சொல்லி லெட்ரு போட்டேன். அவரும் வந்துட்டார். ஆனால் எங்களுக்கு அங்கேயும் என்னவோ 10,000 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த நோயில். அப்போ நான் பேப்பர் இதெல்லாம் பார்க்குறது இல்லை, டிவி கூட இல்லை. அப்போ அதை பற்றி தெரியாது. சொன்னார். அப்போ தான் கேள்விப்பட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டாங்க, அம்மா குஜராத்லேருந்து வந்துட்டாங்க. அப்புறமா அவர் ஊரோட வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டார். நாங்கள் சென்னையிலே செட்டில் ஆகிட்டோம். அது தெளிவாக சொல்லுங்கள். குஜராத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஒருத்தவங்க கதை கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு குஜராத்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்ட்டு. குஜராத்தில் நான் வந்து கரெக்டாக 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷம் இருந்துட்டு தான் நான் இங்கே வந்தோம். குஜராத்தில் வந்து அவர் வேலை செஞ்சார், அதனால அங்கே இருந்தோம். அப்புறமா அந்த வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்கே வந்துட்டோம். அது ஒன்றும் பெரிய கதை இல்லை, சின்ன கதை தான். அதாவது இவங்க கதை சொல்ல விரும்பலை எங்கள் அம்மா, அதனால இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஹிந்தி எப்படி ஆண்டி கற்றுக்கினீங்க? என்ன கதை? 8 வருஷம் இருந்திருக்கேன்ல. ஹிந்தி வந்து ஒரு அண்ணாச்சி இருந்தார். இந்த அண்ணாச்சி வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு எல்லாம். தமிழ்லையே ஹிந்திலையும், தமிழே ஹிந்தியில் எழுதி கொடுப்பாரு. டப்பிங் தமிழில் இருக்கும். அப்போ தான் அதை பார்த்து தான் படித்தேன். காய்கறி வாங்கலாம் படிச்சுக்கிட்டேன். அப்புறமா நானே எல்லாரோட இவருக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து பேசி பழகும்போது தான் எனக்கு அதோடைய நேம்னா என்ன அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஹிந்தியில் நாம் கியா அப்படிங்கும்போது இதோடைய பேர் என்னது அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் நான் கேட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்புறமா எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். நானே போயிட்டு காய்கறி கடையில் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். இன்னும் அந்த அண்ணாச்சி அவர் பேர் ஆறுமுக அண்ணாச்சி. இந்த அண்ணாச்சி எழுதி கொடுத்த புக்கு இருக்குது, நோட்டு. அது அழிய போகுதுன்னு கொஞ்சம் டைரியில் அதை பார்த்து எழுதி வச்சா என் பசங்க படிச்சுப்பாங்க. 27 வருஷம் படிக்காத இப்ப படிச்சிட போகுது. டைரியில எழுதி வச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். 27 வருஷமா நீ படிக்கல, இப்பவே படிச்சிருக்கேன்னா? ஒரு கடைக்கு போக பொருள் வாங்க இதை தான் கற்றுக்கிட்டேன். கப்படா, அப்புறம் பாய், சட்டாய், தலையானை. சட்டாயினா பாய், அப்புறமா சட்டாயனா, தக்கையனை, தலையணை, இப்படி எல்லா ஒவ்வொரு பொருளுக்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஏதோ 2 வயசுல மாடு ஒன்று மட்டும் வந்துச்சு மெச்சிட்டு இருக்குன்னு சொல்லிச்சு. பொய்யாது. அது வந்து நான் நிறைய கண்டத்தை தாண்டி வந்திருக்கேன். நம்ம சொல்லுமா, ஒரு கண்டம். ஆமா, நான் குளத்துல எல்லாம் முங்குனால அதெல்லாம் சொல்லுங்கம்மா. எனக்கு வந்த கண்டங்கள்லாம். ஆஹா, கண்டமா? அதெல்லாம் கண்டம். குளோரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ அவளுக்கு கரெக்டாக 1 வயசு முடிஞ்சு 15 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. 15 மாதம் அவன் நடப்பா நல்லா. அப்போ வந்து அங்கே முன் வாசலில் வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு முன் வாசலில் கேட் அடித்து வச்சுருப்பேன். இங்கேயும் உள்ரூம்லேயும் ஒரு கேட் அடித்து வச்சுருந்தேன். இதை விட்டு அங்கே போக மாட்டான். முன்னால் ரூமில் விட்டு அது என் கண்ணை பார்த்து அப்படியே காலை தூக்கி அங்கே வைப்பான். நான் ஏய் அப்படின்னா உடனே காலை உள்ளே எடுத்துருங்களோது. அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும். அப்புறமா சேட்டெல்லாம் பண்ண மாட்டான், அழமாட்டா. அதுக்கு வயிறு நிரம்பிச்சுன்னா தூங்கிட்டே தான் இருக்கு எப்போ பார்த்தாலும். அப்புறம் என்னென்னா ஒரு நாள் என்னாச்சு,
சமையல் செஞ்சு இப்போ அதுதான் வந்து அப்ப வந்து சாப்பிட்டு எல்லாம் தூங்குது. அவளை நான் கட்டி தான் போட்டிருப்பேன், கயிறு போட்டு. நானும் கட்டினதான் பாக்குறேன். யாரும் பார்க்க வர யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அதனால வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருப்பேன். அவளை பார்த்து பார்த்து வேலை செய்வேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சமைச்சு கொண்டு வச்சுருந்தேன். இவா வந்து அந்த குக்கர்கிட்டே போயிட்டே இருந்தா. அப்போ அந்த குக்கர்கிட்ட போயிட்டு அவள் கையை பிடிச்சி அந்த குக்கரில் லேசாக வச்சேன். அப்போ அதுக்கு சூடா அதுக்கிட்ட போகாத சுட்டுரும் அப்படி சொன்னேன். ஒன்று அதுலேருந்து அந்த குக்கர்கிட்ட போகாது, அப்படியே சொல்ல அதுக்கிட்ட போவே போகாது. சுடுன்னு தெரிஞ்சிட்டு. அந்த ஒரு ரூம் தான், 2 ரூம் தான், ஒன்று கிச்சனு ஒரு பெட்ரூமு மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு சாயங்காலம் வேலையில் ஒரு 6 மணி இருக்கும், 5:30க்கெலாம் ஒரு எருமை மாடு, செம்ம பெரிய மாடு தாண்டி வீட்டுக்குள்ளே வந்துச்சு. கப்பான்னு எனக்கு பயமாயிடுச்சு. எகிரி வந்துடும். நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே அங்கனக்குள்ளையில் அவள் எனக்கு ஒன்றுமே ஓடல. அதனால நான் ஒரு கட்டை ஒன்று வச்சுருந்தேன், பெரிய கட்டை. அந்த மாடு வந்ததுமே என்ன பண்ணிட்டேன், நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு குளோரியை தூக்கி கட்டில் வச்சுட்டு அந்த மாட்டை முதுகுலையே டொம்முன்னு அடித்தேன். அதை அடித்ததுமே அது திரும்பி போயிடுச்சு. ஆனால் நம்ம ஊர் மாடு மாதிரி இருக்காதுலம்மா. அது மாடு பேர் வந்து ஜெர்சி மாடு. ஜெர்சி பசு பெருசா இருக்குமே. மாடுன்னா எருமை மாடு. எருமை மாடு செம. அது ஒரு 7 லிட்டர் பால் கறக்கும். அது அப்பா மாடா இல்ல பால் பூத்தாது, செம மாடு அது. அப்புறம் நான் அடிச்ச அடியில் போயிடுச்சு. அது ஒரு கண்டம் குளோரிக்கு. இல்லைன்னா நான் கவனியாமல் இருந்தேன்னா அது மீச்சிருக்கும், வீட்டுக்குள்ளேயும் தாண்டி வந்திருக்கும். நான் கவனிச்சதுனால ஒன்றும் ஆகலை. அப்புறமா இன்னொன்று என்னது, நாங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தோம் சாவுக்கு. போயிட்டு குளிக்க போனோம் சாயங்காலம் வேலையில். குளிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, அப்போ வந்து இவளுக்கு ஒரு 6 வயசு. இங்கே இருந்துக்கோமா இறங்காத அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ணிச்சுன்னா இறங்கிட்டா தண்ணியில். அது வந்து வாய்க்கால். அந்த வாய்க்கால இறங்கினாலே குட்டியாக இருப்பாள், 6 வயசுங்கும்போது. முள்ளுக்குன்னா அது இழுத்துட்டு போயிடும் தண்ணி. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அவங்க பார்த்து தூக்கி கரையில் விட்டாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, இல்லைன்னா குளோரி தண்ணியில் போயிருக்கோம். காப்பாற்ற நீச்சல் தெரியுதுன்னா இப்போ காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைலாங்க முழுங்கிட்டேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. பொண்ணுவே பிறந்த குழந்தைங்க நீச்சல் தெரியுமா? அது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பள்ளம், தண்ணி முட்டி தான் ஓடிச்சு. அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். ஆனால் அதில் வந்து தாமரை வியாபாரம் 6லேருந்து அந்த வாய்க்கால் வந்து அப்படி அது வந்து ஆமாம் தாமிரபரணி ஆற்றுல இருந்தது. அந்த வாய்க்கால் நிரம்பி தாமிரபரணி ஆற்றுக்கு தான் போகும் தண்ணி. திருநெல்வேலி அல்வா செய்ய தெரியுமா? திருநெல்வேலி அல்வா செய்ய தெரியாது. அல்வா செய்யணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கோதுமை மாவை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் காலையிலே கலக்கி வச்சிடணும். கலக்கி வச்சுட்டு அப்புறமா அந்த அல்வாவுக்கு உள்ள பவுடரெல்லாம் போட்டு அதில் நல்லா கலக்கி வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா அடி பிடிக்காமல் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து சிம்பிளான அல்வா, நம்ம அதை அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். திருநெல்வேலி அல்வா இல்லை தானே? நான் திருநெல்வேலி தானே கேட்டேன். அது சீக்கிரம் தெரிய மாட்டேங்குது. அது வந்து திருநெல்வேலி அல்வா செய்கிறத நாங்கள் யாருமே பார்க்கல. இது நானே இந்த ராணி புக்கு இருக்கும், அப்போ அதை பார்த்துட்டு ஒரு அல்வா செஞ்சோம். என்ன பண்ணோன்னா, கோதுமை மாவு இருக்குல்ல, அதை கலக்கி வச்சுட்டு அதோடைய தண்ணியை நம்ம இருத்துடணும். அது தெளிஞ்சு நிற்கும்போது அந்த தண்ணியை இருத்துட்டு அது கூட சீனி ஏலக்காய்லாம் போட்டு அப்படியே அடி பிடிக்காமல் கயறிட்டே இருக்கணும். அப்புறமா நெய்யை ஊற்றிடணும். அது என்னென்னா அல்வா மாதிரி வந்துடும், நல்லா சூப்பராக இருக்கும். நான் அப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே. ஆமாம், அது நம்ம ஐடியா பண்ண அல்வா. ராணி புக்கு பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டது. அது உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட் செய்ய தெரியும்? ஸ்வீட்டு என்ன செய்ய தெரியும்? அதிரசம் செய்வேன். அதிரசம் செய்வேன். சீனி மிட்டாய் செய்வேன். அப்புறம் தேன் மிட்டாய் செய்வேன். அப்புறம் ஜிலேபி செய்கிறாங்கல்ல, அந்த ஜிலேபி மிட்டாய் செய்ய தெரியும். ஸ்வீட்டு
அப்புறமா அதான் சீனி மிட்டாய், அப்புறமா தேன் மிட்டாய், அப்புறமா அந்த ஜாங்கிரி மாதிரி இருக்குல்ல அது பச்சரிசி, தயிர், சீனி எல்லாம் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது ஒரு நாள் செஞ்சு காட்டலாம், இப்போ சொன்னா புரியாது. ஊற வச்சுட்டு கவரில் வச்சு கூட பிழியலாம். நீங்க தானே கேட்டீங்க. இல்லை அது விஷுவலாக காட்டினா தான் எங்களுக்கு புரியும், சொன்னால் அது புரியாது. காலையில முறுக்கு சொல்லுவோம், பாதியில இருந்தா போய் எடுத்துருக்கு. அப்புறமா முறுக்கு இருக்கு பாருங்களேன், முறுக்குல இனிப்பு முறுக்கு செய்யலாம். இனிப்பு முறுக்கா? ஆமாம், முறுக்கை எடுத்துட்டு அப்படியே அதை சீனி பாவில் போட்டு எடுத்துடணும். சரி, ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்கம்மா. எல்லாருக்கும் பாய், குட் நைட், தேங்க்யூ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாமே. பாய். எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஆனால் நான் இன்னும் அப்படியே தாங்க இருக்கேன். இப்போ தான் பறிச்சிட்ருக்கேன். நான் முடிச்சுட்டு அப்படியே இந்த ரொட்டீனை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து இதோடு நான் ஸ்டாப் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய்.